இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதில் முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா, நெத்தனியாகு இப்போது அமெரிக்காலேருந்து ஒரு வழியாக திரும்பி வந்துட்டாருன்னு சொல்லலாம். திரும்பி வந்திருந்தாலும் சரி, இன்னும் காசாவுடைய யுத்தம் அப்படிங்கிறது நிற்கவே இல்லை. ஏன்னா இவங்க சமாதான பேச்சுவார்த்தையை பேசிகிட்டே இருக்கிறாங்க, ஒரு முடிவுக்கு கொண்டு வரவே இல்லை. போகும்போது சொன்னாங்க, நாங்கள் போரை நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தைக்காக தான் ட்ரம்ப்பை சந்திக்க போயிருக்கோம், காசாவுக்கான வழிக்காக தான் நாங்கள் போயிருக்கோண்டாங்க. ஆனால் திரும்பியே வந்துட்டாங்க, இன்னும் போர் நிறுத்த அறிவிப்பு வரல. மாற்றி மாற்றி இரண்டு பக்கமுமே மத்தியஸ்தன குழு பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இன்றைக்கி மத்தியஸ்தன குழுவே சொல்லிட்டாங்க, இவங்க சமாதானத்துக்கே இஸ்ரேல் வரமாட்டேங்கிறாங்க, முன்னுக்கு பின்னு முரணாகவே பேசுகிறாங்க, போரை நிறுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு குறிக்கோளே இல்லாமல் பிணைக்கீதிகளை மட்டும் வாங்கிடணும்னு பார்க்குறாங்க. இப்படி பண்ணாங்கன்னா எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே பலனளிக்காதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கத்தார்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. அப்போ போர் அப்படிங்கிறது இதுவரையும் நிறுத்தம் அப்படிங்கிறது உறுதியாக்கப்படாத ஒன்றாகவே போய் கொண்டு இருக்கு. ஒரு பக்கம் காசாவில் இப்படி ஒரு நிலைமைனா, மறுபக்கம் பார்த்தா இவங்க வந்ததுமே ஈரான் மேலேயும் தாக்குதல் செய்யறதுக்கான சம்மதத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போது தகவல் வந்திருக்குது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஈரான் அட்டாக் பண்ணுறதுக்காகத்தான் ஒரு 3 மாதமாகவே இஸ்ரேல் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதில் அமெரிக்காவையும் கொண்டு கடைசியாக வில்ல விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த சமயம் உள்ளே போகும்போது என்ன பண்ணியிருந்திருக்காங்க, அமெரிக்காட்ட கேட்டிருக்காங்க, நாங்கள் ஈரானை மறுபடியும் அட்டாக் பண்ணலாமா? ஏன்னா அவங்க சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரவே இல்லை. அதே மாதிரி யுரேனியமை அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, 0% ஆக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க செறிவூட்டுதல் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அணு ஆயுதம் அவங்க உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு பாதுகாப்பானது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம இத்தனை நாளாக போர் செஞ்சது எதுவுமே பிரயோஜனம் இல்லை. ஒட்டு மொத்தமாக யுரேனியம் மட்டும் அவங்களுடைய கையில் அணு ஆயுதத்தை அவங்க தயாரிச்சிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம காசாலே ஆகட்டும், அதுக்கப்புறம் வெஸ்ட் பேங்க் ஆகட்டும், ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தையுமே நம்ம பழைய நிலைமைக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது வந்துடும். அதை தான் ஈரான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் சண்டை போடவா, மறுபடியும் போற ஆரம்பிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு அமெரிக்கா சொல்லியிருக்கிறதாக, அதாவது ட்ரம்ப்பே சொல்லியிருக்கிறதாக ஒரு தகவல் என்னன்னா, நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க, சண்டை போடுறதுனா சண்டை போட்டுக்கோங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த பொருட்களை நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம், ஆயுதங்கள் எல்லாமே நாங்கள் தரோம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எங்களை போருக்கு இழுக்க வேண்டாம். இப்போ நாங்கள் உக்ரைனுக்கே என்ன பண்ணியிருக்கணும்னா தேவையான எல்லாத்தையுமே சாங்ஷன் பண்ணியிருக்கோம், அதேமாதிரி உங்களுக்கும் சாங்ஷன் பண்ணி தரோம், நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க, நீங்களே சண்டை போட்டுக்கோங்க. நாங்கள் இப்போ அமெரிக்காவுக்கான வருவாயாக எதை பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டு மேலேயுமே டேக்ஸ் போட்டு வச்சுருக்கோம். அது மூலமாகவே எங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கு, வருவாய் வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நாங்கள் மறுபடியும் போர்க்குள்ளெல்லாம் வந்தோம்னா எங்களால் ஒரு மாதிரி பேலன்ஸாக செயல்பட முடியாது. அதுக்கப்புறம் எங்களுடைய இராணுவ தளங்களுக்கே அதெல்லாம் பாதிப்பாக இருக்கிறதுனால நாங்கள் நேரடியாக இந்த தடவை போருக்கு வர்றதாக இல்லை. அது உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் போருக்கு ஆரம்பிச்சுக்கோங்க. அமெரிக்காவை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, கூப்பிடவே கூப்பிடாதீங்க, நீங்கள் சண்டை போடுங்க, உங்களுக்கு தேவையானதை கொடுக்குறோன்னு சொன்னதாக இப்போது தகவல் வந்திருக்குது. அதை தொடர்ந்து ஈரான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்படி ஒரு அறிவிப்பை அமெரிக்கா விட்டுருக்காங்க. அதாவது செய்ய வேண்டாம்னு சொல்கிறதுக்கு பதிலாக உங்கள் இஷ்டம் செஞ்சுக்கோங்க, எங்களை மட்டும் கூப்பிடாதீங்க, வேணுங்கிற எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்கிறனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, கண்டிப்பாக அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களை தான் தாக்குவோம். ஏற்கனவே எங்களுடைய தாக்குதலிருந்து உங்களுடைய தளம் தப்பிக்கவில்லை. எத்தனையோ நாள் போய் சொல்லிட்டு இருந்தீங்க, கத்தாரில் அடியே வாங்கலை, 12 ஏவுகணைகள் ஏவுனாங்க, 12ஐயுமே முறியடிச்சிட்டு வந்தீங்க. ஆனால் உங்களுடைய ரேடார் சிஸ்டத்தவே குறி வச்சு நாங்கள் தாக்கியிருக்கோம். அதில் ஒரு பெரும் இழப்பை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. $15 மில்லியன் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நஷ்டத்தை தழுவியிருக்கதை நாங்கள் நேற்று தான் என்ன பண்ணோம், புகைப்படங்களெல்லாம் வெளியிட்டு ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிருக்கோம். அதே போல் இது மட்டும் இல்லாமல் எல்லா இராணுவ தளங்களுமே எங்களுடைய ஏவுகணைகளுடைய வீச்சுக்கு அருகில் தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களை நாங்கள் தாக்குவோம். அதை நாங்கள் இப்போவே உறுதியாக சொல்லிக்கிறோம். அமெரிக்கா ஆயுதம் கொடுக்குது, அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க, அமெரிக்கா பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அமெரிக்காவும் எங்களுக்கான எதிரி தான். அதனால் மீண்டும் நாங்கள் என்ன பண்ணுவோம், அன்னைக்கு கத்தாரில் செஞ்சதை இன்னி இருக்கக்கூடிய எல்லா இராணுவ தளத்திலையும் நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தகவலுக்கு பகிரங்கமாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன இருக்குன்னா, மறுபடியும் அமெரிக்காவே இவங்களை விட்டாலும் கூட அமெரிக்காவை ஈரான் விடுறதுக்கான தயார் நிலையில் இல்லை. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஈரானை இஸ்ரேல் அட்டாக் பண்ணக்கூடாது, அதுக்கு அமெரிக்கா ஆயுதமே கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன நினச்சிக்குதுன்னா, நம்ம வராமல் இருந்தால் மட்டும் போதும், ஆனால் ஆயுதங்களை கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்துட்டோம்னா அவங்க நம்மளை திருப்பி என்ன பண்ண மாட்டாங்க, ஈரான்லேருந்து அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் நீங்கள் கனவு காண வேணாம். நீங்கள் ஆயுதம் கொடுத்து பர்மிஷன் கொடுத்தாவே நாங்கள் உங்களை அட்டாக் பண்ணுவோம், நீங்கள் நேரில் தான் வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈரான் பகிரங்கமாக ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஈரான் விஷயத்தையும் அதுக்கப்புறம் ஏமன் விஷயத்தையும் தான் பேசவே போயிருந்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய
மீட்டிங் எல்லாமே அதை பற்றி நடந்ததாகத்தான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய ஊடகங்களே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஏமனில் இருக்கக்கூடிய போராளி குழு தான் இப்போ 2 கப்பலை வந்து தாக்கிட்டாங்களே, நீங்கள் மறுபடியும் போருக்குள்ளே வரலாம்லன்னு சொல்லிட்டு அமெரிக்காவை கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க 1.25 வருஷமாக போராட முடியாமல் தான் கடைசியாக ஒரு சமாதானத்தை பேசிட்டு எங்களுடைய போர்க்கப்பலை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் ஏமனை தாக்குறதுக்கும் சொல்லிட்டு நாங்கள் வரதுக்காக ரெடி இல்லை, நீங்கள் வந்து கடைசிக்கு ஏமனுக்காவது வாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கடைசி ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வந்ததாக சொல்லப்படுது. இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து பார்க்கும்போது ஈரான் ஏமன் எதற்குமே வந்து அமெரிக்கா உள்ள நுழைய போறதில்லை அப்படிங்கிறது ட்ரம்புடைய ஒரு உறுதியான முடிவாக இருந்து கொண்டிருக்குது. அப்போ நெத்தன்யாகு வந்து அடுத்து ஈரான் மேலே தாக்க போகிறாங்களா, இல்லை வந்து ஏமன் மேலே தாக்குதலை வந்து செய்து முடிச்சுட்டு ஈரான் அட்டாக் பண்ண போகிறாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வி எழுப்பி இருக்குது. ஏன்னா போயிட்டு வந்ததுக்கு பிறகு நாங்கள் அடுத்த ஒரு லெவலுக்கு போக போகிறோம், ஏமனை விடமாட்டோம்னு சொல்லிட்டு தான் அறிவிச்சிட்டு தான் வந்து என்ன பண்ணார் நெத்தன்யாகு போயிருக்காரு. இப்போ வந்திருக்காங்க. ஏமன் வேற அதுக்குள்ளே என்ன பண்ணியிருந்தாங்க, 2 கப்பலை மூழ்கடிச்சிருந்தாங்க. அதனால இன்னும் ஓரிரு நாட்கள்லேயே வந்து ஏமன் மேலே கடுமையான தாக்குதல் முன்னெடுக்கப்படும்னு சொல்லப்படுது. அவசரமாக ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா ஏமனுக்கு ஆயுதங்கள் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. ஆய்வாளர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல அவங்க ஏமனை தான் வந்து அட்டாக் பண்ணுவாங்க, ஏமனை வந்து தோக்கடிக்க முடியும், கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த தடவை ஈரான்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏமன் வந்து ரொம்ப பலமாக இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து லெபனான் மாதிரி கிடையாது. ஒரு கட்டத்தில் லெபனானை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா லெபனான்லேருந்து இன்னுமே எந்த ஒரு அட்டாக்கும் இல்லாமல் இருக்குது. அதேமாதிரி சிரியாவையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, ஆட்சியே மாற்றிட்டாங்க சிரியாவை பொறுத்தளவுக்கு. ஏமன் தான் இப்போது பெரிய தலையீடியாக இருக்காங்க, ஒரு முக்கியமான ப்ராக்சியாக இருக்காங்க. ஏன்னா ஈரானை போய் கைது வச்சிட்டோம்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே ஏமன் வந்து செங்கடலை மூடி இருக்கிறனால அங்கிருந்து அட்டாக் வரும். அப்புறம் ஈரான் என்ன பண்ணுவாங்க, ஆர்மோஸ் ஜலசந்தியும் மூடிடுவாங்க. அது ரொம்பவே வந்து நஷ்டமாயிரும். 2 கடல் பரப்பையுமே இவங்க 2 பேர் கைக்குள்ளே வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களா தான் நம்ம அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறனால தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து இப்போது ஏமனை கையில் எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஏமனை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈரானுக்கு வரலான்னு இவங்க நினச்சிருந்தாங்கன்னா அது வரையும் ஈரான் விட மாட்டாங்க. ஏன்னா ஈரான் வந்து இந்த போன தடவை போர் 12 நாள் ஆரம்பிச்சதுலேயே வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளுடைய அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்த இவங்க குறி வச்சுட்டே இருக்கிறாங்க, இவங்க அநியாயமாக என்ன பண்ணுறாங்க மக்களையெல்லாம் வந்து போட்டு கொண்டுட்டு இருக்காங்கன்ட்டு தெரிஞ்சனால இதுவரையும் போர்னு சொல்லிட்டு இருந்தாலும் 12 நாளில் வந்து நிறைய நஷ்டத்தை வந்து 2 நாடுகளுமே தழுவியிருக்கும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஈரான் வந்து ஏமன் மூலியமாகவே வந்து எப்படி இஸ்ரேலை அழிக்கலாம், அதோடு அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வழியை போட்டுட்ருக்காங்க. அவங்களுடைய IRGC படைகளாகட்டும் அவங்களுடைய உளவுத்துறைகளாகட்டும் அதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போது ஏமனுக்கு தொடர்ச்சியாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கூட சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்துருக்காங்க. நேரடியாக சைனா வந்து ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஏமனுக்கான தகவலையெல்லாம் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன தகவல் வருதுன்னு சொல்லிட்டு. தொடர்ந்து இணைந்திருங்கள்.